ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய ஆதாரில் வந்திருக்கக்கூடிய 2 முக்கியமான அப்டேட், 2 பயனுள்ள தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தகவல் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இந்த பீட்டா வெர்ஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க இல்லையா ஆதார் ஆப்பில். நம்மளுடைய மொபைல் நம்பர், அட்ரஸ், நேம் இதெல்லாம் வந்து மாற்றுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆதார் அப்படிங்கிற ஒரு ஆப்பில். அது இப்போ பீட்டா வெர்ஷனில் இருக்குது. ஸோ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து நாங்களும் டவுன்லோட் பண்ணி பார்த்தோம். அதில பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லாம இருந்தது. பட் இப்போ நெறைய பேருக்கு அந்த ஆதார் அப்படிங்கிற ஆப்ல எல்லா ஆப்ஷனுமே டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ நீங்க எல்லா ஆப்ஷனும் இப்போ போயிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ப வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது? அந்த ஆப் மூலமா நம்மளுடைய ஆதார்ல பதிவான மொபைல் நம்பர எப்படி சேஞ்ச் பண்றது? 2வது புதுசா ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ரீசென்ட்டா வந்த அப்டேட்டு. மை கான்டாக்ட் கார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த ஆதார் ஆப்ல. ஸோ அதில் போயிட்டு உங்களுடைய கான்டாக்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். கான்டாக்ட் அப்படின்னா உங்களை பற்றினா உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பெயர். இது ஆதாரில் எப்படி இருக்கோ அதை அப்படியே வந்து ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் மாதிரி இப்போ ஆதார் அப்படிங்கிற ஆப்லேயே கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த 2 ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சவரை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஆதார் பீட்டா அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா, கீழ வந்து உங்களுக்கு இந்த மாரி ஒரு ஐகான் சிம்பல் போட்டு ஆதார் அப்படிங்கிற ஒரு ஆப் வரும். அல்லது நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஆப்ப டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 2, 3 அக்சஸ்லாம் வந்து கேட்கும். அதுக்கெல்லாம் நீங்க ஓகே குடுத்துக்கோங்க. அலோ வந்து குடுத்துருங்க. குடுத்ததுக்கப்புறம் ஹோம் பேஜ் உங்களுக்கு இந்த மாரி தான் வரும். ஸோ இதில நீங்க ரெஜிஸ்டர் டைரக்ட்டா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் போகணும் அப்படின்னா, ஸ்கிப் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அல்லது டிஸ்கவர் நியூ கீ ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, அதுக்குள்ள என்ன மாரியான ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லும். ஸோ அது எனக்கு இப்ப வேண்டாம். அதனால ஸ்கிப் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறத குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க, ஐ அம் ரெடி வித் மை ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணணும். ஐ வில் டூ இட் லேட்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணீங்கன்னா, ஆப்லேருந்து வெளிய வந்துருவீங்க. ஸோ ஐ அம் ரெடி வித் மை ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு, உங்களுடைய ஆதார் கார்ட் நம்பர ஃபுல்லா டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கன்டின்யூ குடுத்துருங்க. அடுத்தபடியா ஒரு டிக்ளரேஷன் வரும். அதுக்கு ப்ரொசீட் குடுங்க. நெக்ஸ்ட்டு ஆதார்ல லிங்க் ஆன மொபைல் நம்பர் எந்த சிம் ஸ்லாட்ல இருக்கு? சிம் 1ஆ, சிம் 2ஆ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, சென்ட் எஸ்எம்எஸ் அப்படிங்கிறத குடுத்தீங்கன்னா, உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி ஆட்டோமேட்டிக்கா ரீட் ஆகிட்டு, ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ள என்டர் ஆயிரும். ஜஸ்ட் ஒரு 5 டூ 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஓகே. இப்ப பாருங்க, கெட் ரெடி ஃபார் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு இருக்கும். இனிஷியேட் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன கிளிக் பண்ண உடனே உங்க ஃப்ரண்ட் கேமரா வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ, அதில நீங்க ஜஸ்ட் அப்படியே ஃபுல்லா பிரைட்னஸா இருக்க மாரி வெளிச்சத்தில நின்னுட்டு, கண்ண ஒரு தடவ சிமிட்டுனீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா கேப்சர் எடுத்துக்கும். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ஆத்தென்டிகேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறமா நீங்க பின் நம்பர் வந்து செட் பண்ணிக்கணும். நம்ம எப்படி யுபிஐக்குலாம் வந்து பின் நம்பர் செட் பண்றோமோ, அதே மாரி 6 டிஜிட்ல பின் நம்பர் செட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஒன்ஸ் நாம அந்த பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணதுக்கு அப்புறமா, எம்பின் செட் பண்ணதுக்கு அப்புறமா, நம்மளுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும். நம்ம நேம் குடுத்துருப்பாங்க. அது கீழயே நம்ம ஆதார் கார்டுக்கான கியூஆர் கோட் வந்து குடுத்துருப்பாங்க. கீழ பாருங்க ரீசென்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்டின்ட்டு இருக்கும். அத அப்படியே மேல ஸ்க்ரோல் அப் பண்ணிருங்க. ஸ்க்ரோல் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சர்வீசஸ் கீழ 2 ஆப்ஷன் இருக்குது. மொத நெறைய பேருக்கு எம்ப்டியா தான் இருந்தது. பட் இப்ப எல்லாருக்கும் மேக்ஸிமம் வந்து ஷோ ஆகுது. இந்த மை ஆதார் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்குது. அதே மாரி மை கான்டாக்ட் கார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்துருச்சு. இதுல இப்ப அந்த மை ஆதார் அப்டேட் அப்படிங்கிறதுக்குள்ள போனோம்னா, மொபைல் நம்பர் அப்டேட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அட்ரஸ், நேமு, இமெயில் ஐடி. இப்போதைக்கு வந்து மொபைல் நம்பர் மட்டும் தான் அப்டேட் பண்ண முடியும். அட்ரஸ் அப்டேட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, திஸ் ஃபியூச்சர் இஸ் கம்மிங் சூன். இட் இஸ் இன் டெவலப்மென்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. நீங்க மொபைல் நம்பர் மட்டும் வேணா அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் மொபைல் நம்பர் அப்டேட் கிளிக் பண்ணோனே இதில குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் அதிகபட்சம் 30 நாளுக்குள்ளார ப்ராசஸ் ஆயிரும். ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ரூ. 75 நீங்க பேமெண்ட் பண்ற மாரி இருக்கும். அப்புறம் ரெக்யர்மென்ட் என்னன்னா, புதுசா எந்த மொபைல் நம்பர் நீங்க லிங்க் பண்றீங்களோ, அந்த மொபைல் நம்பரும் உங்க கையில இருக்கணும். இதில போயிட்டு கன்டின்யூ அப்படிங்கிற ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுடைய கரண்ட் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறது இதில குடுத்துருப்பாங்க. ஆ தற்போது ஆதார் கார்டுல எந்த மொபைல் நம்பர் இருக்கோ, அந்த மொபைல் நம்பர் இருக்கும். கீழ எந்த நம்பர் நீங்க சேஞ்ச் பண்றீங்களோ, அந்த நம்பர நியூ மொபைல் நம்பர் அப்படிங்கிறதுல குடுத்துட்டு, சென்ட் ஓடிபி குடுக்கணும். புதுசா வச்சிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பேமெண்ட் பேஜுக்குள்ள போகும். பேமெண்ட் ரூ. 75 கட்டுனோனே உங்களுடைய ரெக்வெஸ்ட் வந்து சப்மிட் ஆயிரும். இது மொபைல் நம்பர் மாற்றுவதற்கான ஒரு ஆப்ஷன். இப்ப 2வதா பாருங்க, மை கான்டாக்ட் கார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஃபோன் கேமரா அண்ட் ஸ்கேன் த கியூஆர் டு சேவ் கான்டாக்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதாவது இப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ, இல்ல ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கோ, இல்ல வேற யாருக்காவது உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. உங்க நேம், அதே மாரி மொபைல் நம்பர், இமெயில் ஐடி யாருக்காவது வந்து ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த கியூஆர் கோட் இருக்கு பார்த்தீங்களா? இத நீங்க அனுப்பிச்சுட்டா போதும். அல்லது இந்த கியூஆர் கோட அவங்க ஸ்கேன் பண்ணாங்க, அவங்களுடைய மொபைல்ல ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய நேம் என்ன? அதான் ஆதார்ல எப்படி உங்க நேம் இருக்கு? 2வதா ஆதார்ல எந்த மொபைல் நம்பர் இருக்கு? ஆதார்ல எந்த மெயில் ஐடி லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த 3 டேட்டாவும் அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்ல போய் சேவ் ஆயிரும். அந்த மாரியான ஒரு ஆப்ஷன் தான் இது. அல்லது இந்த கியூஆர் கோட மட்டும் கூட நீங்க அ ஷேர் பண்ணலாம். இந்த ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, நீங்க எதுல ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதுல வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாரியான 2 அதாவது மை கான்டாக்ட் கார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இப்ப புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஏற்கனவே நெறைய அப்டேட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஸோ, இப்ப யாராவது ஒருத்தர் கால் பண்றாங்க அப்படின்னா, ஆதார்ல உங்க நேம், உங்க மொபைல் நம்பர், உங்க நேம் எப்படி இருக்கோ, அத ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு காமிச்சிரும். அதுக்கப்புறமா தான் அவங்க உங்களுடைய பேர வந்து நிக் நேமா கூட சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. 2வதா தான் உங்களுடைய நேம் வந்து காமிக்கும். அதாவது இப்ப நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றேன் அப்படின்னா, என்னுடைய பேர் எப்படி ஆதார் கார்ட்ல இருக்கோ, அது ஃபர்ஸ்ட்டு என் ஃப்ரெண்டுக்கு வந்து காமிக்கும். ஒரு பர்ட்டிகுலர் செகண்ட்ஸ் ஒரு 5 செகண்ட், 10 செகண்ட் வந்து காமிச்சுட்டு, அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு என் பேர எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கானோ, அத வந்து காமிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி அதுக்கான முதற்கட்ட முயற்சியா கூட இது இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2 அப்டேட் வந்திருக்கு. இத நெறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.